தமிழருடைய நாவில் தமிழ் இல்லை, தமிழன் வீட்டு சடங்குகள் தமிழ் இல்லை. தமிழன் வீட்டு திருமணத்தில் இப்பொழுது ஒழிப்பது மாங்கல்யம் தந்தோனாகே மமதோவனே தேவதா சோம பிரதம தெரியே என்று தொடங்குகிறார். அவரிடம் சென்று கேட்டிருக்க வேண்டாமா? என் அருமை சொல்லுங்களே, இவ்வளவு பேர் கூடியிருக்கிறோமே, வயிறு நிறைந்த மகிழ்வோடு கூடியிருக்கிறோம், மனம் நிறைந்த உணர்வோடு கூடியிருக்கிறோம். நமக்கு பின்னும் இந்த இனம் வாழ வேண்டும் என்ற எண்ணத்தோடு கூடியிருக்கிறோம். இந்த இனம் வாழ வேண்டும் என்றால் நாமெல்லாம் யார்? உலகத்தில் நடக்கிற தொடரோட்டம், ரிலே ரேஸ், தொடரோட்டத்தில் நமது கையில் கிடைத்த தமிழை நமது மைந்தரின் மைந்தருக்கு, நம்முடைய மகளின் மகளுக்கு கொடுத்து விட்டு செல்கின்ற கடமை நமக்கு உண்டு. தமிழன் நான், தமிழச்சி நான். நமது வீட்டு திருமணத்தில், தமிழன் வீட்டு திருமணத்தில் தமிழுக்கு இடமில்லை என்றால் ஒரு புரோகிதர் சொல்லுகிறார். அவர் வந்த உடனே ஜேஷ்டகுமாரன் கனிஷ்டகுமாரத்தி என்கிறார். ஜேஷ்டகுமாரன் மூத்த மகள், கனிஷ்டகுமாரத்தி இளைய மகள். இதை சொல்வதற்கு ஒருவரா? கிருஷ்ணபட்சத்தில், சுக்கிலபட்சத்தில் சாமி நல்லாவே சொல்றாரே, சொல்றோம். சுக்கிலபட்சம் வளர்பிறை, கிருஷ்ணபட்சம் தேய்பிறை. இதை சொன்னால் நமக்கு புரிந்துவிடும். அதற்கு வடமொழியிலே சொற்களை சொல்கிறார். சுக்கிலபட்சம், கிருஷ்ணபட்சம், ஏகாதசி, திரையோதசி, துவாதசி என்கிறார். ஏகாதசி தசம்னா 10, ஏகம்னா 1. நமக்கு 10 கூட்டல் 1 11. வடமொழியிலே 1 கூட்டல் 10 11. ஏகாதசி 11, துவாதசி 12, திரையோதசி 13, சதுர்த்தசி 14. நிலா வந்த பிறகு வரும், அமாவாசை வந்த பிறகு வரும். இதை சொல்வதற்கு ஒருவர், அதை எழுதி கொடுக்க ஒருவர். அவர் வந்து நம் வீட்டில் சொல்லுகின்ற மந்திரமும் அதே வடமொழியில், வடமொழி ஸ்லோகம். அவருக்கு அதுக்கான பொருள் அவருக்கு தெரியாது, பாவம், அவரை விட்டு விட வேண்டும். அவர் ஏதோ மனப்பாடம் பண்ணி சொல்கிறார். பொருள் புரிந்தால் ஆபத்து. நமக்கு பொருள் புரியவில்லை. நமது வீட்டிலே நம் கண் முன்னால் நாளிகேரம் சமர்ப்பியாமி. ஐயா நல்ல மந்திரம் சொல்றாரு. என்ன பொருள்? நாளிகேரம், தேங்காய். தேங்காயை எடுத்து வைத்தேங்கிறார். இது மந்திரமா? சீதபத்திரம் சமர்ப்பியாமி. ரொம்ப பெரிய ஆளதான் பிடிச்சுக்கிட்டு வந்திருக்கிறீங்க. இவர் சொன்னது என்ன? சீதபத்திரம், வெத்தலை. வெத்தலையை எடுத்து வைத்தேன். இதையே தமிழ்ல சொன்னா ஏத்துக்கோமா நாம? அதற்கு மேல சொல்லுகிற மந்திரம் தான் சோம பிரதமோ வினிதே. நான் இந்த மணப்பெண்ணை சோமனுக்கு மனைவியாக்கினேன், கந்தர்வனுக்கு மனைவியாக்கினேன், அக்னிக்கு மனைவியாக்கினேன், எனக்கும் மனைவியாக்கினேன். பிறகு இந்த மணமகனுக்கு மனைவியாக்குகிறேன். 4 பேருக்கு மனைவியான ஒருத்திக்கு பேர் நடத்தி உள்ளவளா? நம்முடைய கண்ணுக்கு முன்னால் சொல்லப்படுகிற மந்திரத்தின் பொருள் தெரியாதனால் பொறுத்து கொண்டிருக்கிறோம். பொருள் புரிந்தால் முழு உடம்போடு அவர் திரும்பி போயிட முடியுமா? என்னிடத்திலே காசு வாங்கி கொண்டு எங்கள் வீட்டு பெண்ணை எத்தனை பேருக்கு மனைவியாக்குவது? கேட்போமா மாட்டோமா? அதனாலே தானே நமக்கு பெயர் சூத்திரன். ஏன் நான் சூத்திரன்? சூத்திரன் என்றால் என்ன பொருள்? நடத்தை கெட்டவளின் மகள் என்று பொருள். மகள் என்று பொருள். அதனாலே தான் இத்தனை அவமதிப்பு, அவமானம், புறக்கணிப்பு, கேவலம். யாரை பற்றி வேண்டுமானாலும் பேசு. எங்க அம்மாவை பத்தி பேசுன, நடப்பதே வேற. கோபப்படுகிறோமே, அம்மாவை பற்றி தான் பேசுகிறார். எப்படி என் தாய் நடத்தி கெட்டவளானால் மந்திரத்தின் வழியாக 4 பேருக்கு மனைவியாக்கி விட்டாரே. அதற்கு பிறகு யார் அவர்? நடத்தை கெட்டவர் தான். அவருடைய குழந்தைகளாகிய நாம் சூத்திரர்கள் தான். மான உணர்ச்சி மனிதனுக்கு முக்கியம். எந்த இடத்திலும் என் மொழி இருக்க வேண்டும். தமிழா ஒன்றுபடு, தமிழா ஒன்றுபடு, தமிழுக்காக ஒன்றுபடு. இதே அவன் சொன்னான் தொல்காப்பியன். சிறந்தது பயிற்றல், இறந்ததன் பயனே. சிறந்தது பயிற்றல், பிறந்ததன் பயனே. ரெண்டையும் சொல்லுவாங்க. நீ இறக்கிறனா அதற்கு ஏதாவது இந்த மண்ணில் சிறப்பான செயலை செய்து விட்டு இறக்கணும்பா. அதுக்கு பொருள் உண்டு.